நடிகர் லாரன்ஸ் அவர்கள் சமீபத்தில தளபதி விஜய் அவர்கள பற்றி ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காரு. அதாவது எனக்கு சினிமாவுல பெரிய நண்பர்களே கிடையாது. எனக்கு நண்பன்னா அது விஜய் சார் மட்டும் தான். அவர் எனக்கு மேகமாய் வந்து போகிறேன் பாட்டுலருந்து நண்பன். எனக்கு வாழ்க்கையில என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் முதல்ல ஃபோன் அவர்கிட்ட தான் இருந்து தான் எனக்கு வரும். எனக்கு ஏதாவது அடிபட்டா கூட உடனே ஃபோன் வரும். "என்ன நண்பா கழுத்தில அடிபட்டுருக்காமே, என்னாச்சு? என்ன நண்பா அங்க அந்த மாரி என்ன அடிபட்டாலுமே அவர்கிட்டேருந்து எனக்கு உடனே ஃபோன் வரும். "என்ன நண்பா ஏதோ பிரச்சனையாமே என்னாச்சு?" அப்படின்ற மாரி தான் கேட்பாரு. அப்படின்னு சமீபத்தில அவர் சொன்ன ஒரு விஷயம் இப்ப சோஷியல் மீடியால உலா வந்துகிட்டு இருக்கு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியில லாரன்ஸ் அவர்கள் நிக்க வைக்கிறதுக்காக ஒரு சில செய்திகள் உலா வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது சம்மந்தமாக லாரன்ஸ் அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய பென்ஸ் படத்தோடைய ஷூட்டிங் ரொம்பவே மும்முரமா போய்க்கிட்டு இருக்கு. ஜூன் 10ஆம் தேதியோட அந்த ஷூட்டிங் நிறைவடையுது அப்படின்றதால, ஜூன் 11ஆம் தேதி காலையில 9:30 மணிக்கு என்னுடைய அம்மாவுடைய ஆசீர்வாதத்தில நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு நியூஸ் இன்ஃபர்மேஷன் நான் தரேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி தெரியல இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். பட் ஆனா நெறைய பேர் லாரன்ஸ் அவர்களும் இந்த தவேக கட்சியில இணைந்து அவரு பணியாற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, சார் உங்க அம்மா அரசியல்லாம் வேணான்னு சொல்லியிருக்காங்கன்னு. நீங்க பண்ற நல்லது இப்படியே பண்ணுங்க. இந்த அரசியலுக்குள்ள வராதீங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் அவங்களோட கருத்துக்கள பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.